தொழுகைகளுக்கு முன்னாலும் பின்னாலும் சுன்னத்துக்கள் கடமையாக்கப்பட்டது, சுன்னத்துக்கள் வலியுறுத்தப்படுவதை பற்றி ஒரு அழகான ஒரு நுக்தா ஒன்று என்ன செய்றார் சொல்றார். என்ன நுக்தா அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதர் அதான் சொன்ன உடனேயே உதுவெடுத்து பள்ளிக்கு வாரார். வார நேரத்தில் அவருடைய மனதில் என்ன செய்யும், பலவிதமான ஹவாத்தியர் சைத்தானியாக்கள், சைத்தானிய சிந்தனைகள், உலகாயுத முகங்கள்லாம் இருந்துகிட்டே இருக்கும். உதுவெடுத்து தக்பீர் கட்டி அவர் தொழுகிற நேரத்தில் என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிந்தனைகள் என்ன செய்யும், சுன்னத்தான தொழுகைகளை அப்படியே தனியாக ஆரம்பித்து ஃபர்லான தொழுகைக்காக முதல் தக்பீர் கட்டுகிற நேரத்தில் எல்லாமே அதாவது ஒரு முடிஞ்ச நிலைமையில் இருக்கும். அதனால் அவர் ரிலாக்ஸாக சிறப்பான முறையில் கடமையான தொழுகையை தொழுவதற்கான மனநிலை வந்துடும். எடுத்த எடுப்பிலேயே வேகமாக முதலாவது ரக்காத்துல சேர்றவருக்கு என்ன நிலைமை இருக்குமெண்டா, சலாம் கொடுக்குற டைம்ல தான் நம்ம எத்தனை ரக்காத் தொழுதோம் என்றது கன்ஃபார்ம் ஆகும். இமாம் சலாம் கொடுத்தா 4 ரக்காத் கன்ஃபார்ம் ஆயிருமா, அப்பதான் அவருக்கு என்ன செய்யும், கன்ஃபார்ம் ஆகும். இதன் காரணம் என்ன, ஹுதூருல் கல்ப் என்ன இல்லை, உள்ளத்துடைய அந்த இணைப்பு அதற்கு பின்னால் இல்லை. எனவே இந்த இடத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா, இபாதத்துக்கான மனோநிலைகளை நம்ம தயார்படுத்துதல் நல்ல மனிதர்களுடைய உறுதியான எண்ணம் உடையவர்களுடைய அடையாளங்களில் உண்டு.